ஹலோ மக்களே, வெல்கம் டு மெடிக் சிங்க் ஹப். இன்னைக்கு ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு கான்செப்டா தான் பார்க்க போறோம். நீங்க எல்எல்பி, பிஏ எல்எல்பி, பி ஃபார்ம் டி மாதிரி கோர்சஸ் படிக்கும்போது கண்டிப்பா ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். இது லாவோட தலைப்பொருள், ஜஸ்டிஸ், எத்திக்ஸ், ரூல்ஸ் பத்தி புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். பார்மசில பார்மசூட்டிக்கல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும். மெடிசன் சேஃப்டி, லேபிளிங், லீகல் ரூல்ஸ் எல்லாம் கவர் பண்ணும். வெதர் யூ ஆர் a student, parent, doctor or a trader, jurisprudence helps you understand how justice works in real life. Okay, இப்போ வீடியோக்குள்ள போலாம். jurisprudence தான் என்ன? jurisprudence லாட்டின் வேர்ட் jurisprudentia இருந்து வந்தது. jurisனா law, prudentiana knowledge. So jurisprudence knowledge of law or philosophy of law. இது ஒரு சப்ஜெக்ட் இல்ல, ஒரு டீப் திங்கிங் ப்ராசஸ். லானா என்ன? ஜஸ்டிஸ் எப்படி டெலிவர் பண்றது? மொராலிட்டிக்கும் லாக்கும் என்ன சம்பந்தம்? இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுதான் jurisprudence. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சட்டம் இருந்தாலும் அது நல்லதா, நீதியின் பக்கம் இருக்கா, இது எல்லாம் கேள்வி கேட்கறது jurisprudence. ஓகே, இது யாருக்கு முக்கியம்னு பாத்தீங்கன்னா லாயர்ஸ், டாக்டர்ஸ், பார்மசிஸ்ட், டீச்சர்ஸ், ட்ரேடர், ஜெனரல் பப்ளிக். லாயர்ஸ் jurisprudence படிக்கும்போது ஜஸ்டிஸோட டீப் மீனிங் புரிஞ்சுப்பாங்க. டாக்டர்ஸ்க்கு பேஷண்ட் ரைட்ஸ் அண்ட் மெடிக்கல் எத்திக்ஸ் கிளியரா தெரியும். பார்மசிஸ்ட்க்கு ட்ரக் லாஸ் அண்ட் சேஃப்டி ரூல்ஸ் புரியும். டீச்சர்ஸ் சிவிக்ஸ் அவேர்னஸ் டீச் பண்ண யூஸ் ஆகும். ட்ரேடர்ஸ்க்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபேர் ப்ராக்டிஸ் கிளாரிட்டி வரும். பப்ளிக்கு ரைட்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் புரியும். So, jurisprudence is not just for lawyers. It's for anyone who wants to understand justice, fairness and legal values in everyday decisions. Why is jurisprudence important? ஏன் முக்கியம்? Why it matters? சட்டம் இருந்தாலும் அது நீதியின் பக்கம் இருக்க வேண்டியது. jurisprudence நமக்கு இதை புரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணும். இது ஒரு டெக்ஸ்ட் புக் சப்ஜெக்ட் இல்ல, இது நம்மளும் நம்ம சொசைட்டியும் எப்படி ஜஸ்டிஸா இருக்க வேண்டும்னு சொல்ற மிரர். ஓகே, இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். லா வர்சஸ் ஜஸ்டிஸ். ஒரு ரூல் இருக்கலாம், ஆனா அது எல்லாருக்கும் நல்லதா? jurisprudence helps us question that. moral connection. சட்டம் லீகலா இருந்தாலும் மாரலா தவறு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், caste based discrimination. human rights awareness. jurisprudence teaches us to protect rights like right to dignity, privacy and equality. social fairness. நீதி எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். jurisprudence helps us to see bias and correct it. law making clarity. பாலிசி மேக்கர்ஸ் jurisprudence படிச்சா அவங்க சட்டம் கிரியேட் பண்ணும் பொழுது டீப்பா யோசிப்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறீங்க. டாக்டர் உங்க பெர்மிஷன் இல்லாமலே ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லால பனிஷ்மெண்ட் இல்ல, ஆனா நீதியின் பக்கம்ல jurisprudence helps us ask, is this right? செகண்ட் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாங்க. அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்களுக்கு இன்ஃபார்ம்டு கன்சென்ட் கொடுக்கலன்னா அது லா வயலேஷன் இல்ல, ஆனா ஜஸ்டிஸ் வயலேஷன். jurisprudence helps us understand this. தேர்ட் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரேடர் ஃபேக் ப்ராடக்ட் செல் பண்றாங்க. லா பனிஷ் பண்ணலாம், ஆனா jurisprudence helps us ask, why did this happen? How can society prevent it? இப்போ உங்களுக்கு jurisprudence-னா என்னன்னு ஒரு கிளாரிட்டி வந்துருக்கு. Jurisprudence is not just about rules. It's about rethinking justice. Let's build a society that's not just lawful, but truly justice. So, next time நீங்க லான்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ, remember jurisprudence is the soul behind it. நம்ம மெடிக் சிங்க் ஹப்ல நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்மசூட்டிக்கல் jurisprudence சிலபஸ் தான் கவர் பண்ண போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.